வணக்கம். இது லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை திகதி அறிவிப்பு வெளியான தகவல். அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு அவசர அறிவுறுத்தல். ஈரானுடன் தீவிர பேச்சுவார்த்தை, உடன்பாடு எட்டாவிட்டால் கடும் தாக்குதல், ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரானில் தரையிறங்குகிறதா அமெரிக்க ராணுவம், 2000 உயிர்கள் பலி, முடக்கப்பட்ட கடல் வழி. அமெரிக்காவின் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் ஈரான் வெளியிட்ட அறிவிப்பு. ஈரான் போர், அமெரிக்காவுக்கு எதிராக ஸ்பெயின் அதிரடி முடிவு. அமெரிக்க விமானங்களுக்கு வான்வெளியை மூடிய ஸ்பெயின், மிரட்டல் விடுக்கும் ட்ரம்ப். ஈரான் மீது இனிமையான இறுதி தாக்குதல் திட்டம், ட்ரம்ப் தெரிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். 2026 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடைபெறும் திகதி மற்றும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் முறை குறித்து பரீட்சை ஆணையாளர் நாயகம் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி ஆகஸ்ட் 9ஆம் திகதி பரீட்சை நடைபெறவுள்ளதுடன் இதற்கான விண்ணப்பங்களை இன்று முதல் ஏப்ரல் 30 வரை இணையதளம் ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.doenets.lk ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் மற்றும் எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்கும் பொருட்டு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் புதிய வழிகாட்டல்களை வெளியிட்டுள்ளார். மின்சாரம் மற்றும் எரிபொருளை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி அனைத்து அரசு மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் உள்ள குளிரூட்டிகள் மாலை 3 மணிக்கு பின்னர் அணைக்கப்பட வேண்டும். தனியார் துறையினரும் இதேபோன்ற மின்சார சேமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளனர். ஒளிரும் விளம்பர பலகைகள் மற்றும் திரைகளை இரவு 8 மணிக்கு பின்னர் அணைத்து வைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வீதி விளக்குகளை இரவு 6 மணி முதல் 10 மணி வரை அணைத்து வைப்பதற்கான விசேட திட்டங்களை உள்ளூராட்சி மன்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றும் பெரிய அளவிலான விழாக்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளின் போது தேசிய மின் கட்டமைப்பிலிருந்து மின்சாரத்தை பெறுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய நிகழ்வுகளுக்கு மாற்று வழிகள் மூலம் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. தற்போது இக்கட்டான சூழலில் மின்சார கட்டமைப்பின் சமநிலையை பேணுவதற்கு இந்த நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானின் புதிய மற்றும் நியாயமான ஆட்சியுடன் அமெரிக்கா தீவிர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் இராணுவ நடவடிக்கைகளை முடிவு கொண்டு வரும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக 10 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ராஜதந்திர நகர்வு முக்கியத்துவம் பெறுகிறது. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது முறையான உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்பதை ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக ஈரானால் முடக்கப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணை உடனடியாக மீண்டும் திறக்கப்பட வேண்டும். அவ்வாறு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதால் உலகளாவிய ரீதியில் மசகு எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு எரிசக்தி விலைகள் உயர்ந்துள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை சர்வதேச சந்தையில் மேலதிக பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து நடத்தி வரும் 1 மாத கால தொடர் தாக்குதலில் ஈரானில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2000 கடந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் முக்கிய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு பதிலடியாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை முடக்கியுள்ளது. இதன் காரணமாக உலகளாவிய ரீதியில் மசகு எண்ணெய் விநியோகத்தில் பாரிய பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதுடன் சர்வதேச சந்தையில் எரிசக்தி விலைகளும் கடுமையாக உயர்ந்துள்ளன. போரை முடிவு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 15 சமிதி திட்டத்தை முன்மொழிந்துள்ளார். இதற்காக 10 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இருதரப்பினரும் இடையே அவ்வப்போது மோதல்கள் நீடிக்கின்றன. ஒருபுறம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கும் அமெரிக்கா, மறுபுறம் மேற்காசிய பிராந்தியத்தில் தனது காலால் படையினரை குவித்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஈரானில் தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கான ரகசிய திட்டமாக இருக்கலாம் என தகவல் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் இந்த நகர்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப் அமெரிக்க படைகளை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் தரைவழி தாக்குதலுக்கு திட்டமிடுகிறது. அமெரிக்க வீரர்கள் தரையிறங்குவதற்காக எங்கள் வீரர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களை அழிப்பதற்கு நாங்கள் முழு தயார் நிலையில் உள்ளோம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
போரை நிறுத்துவதற்காக அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச பட்டியலில் பெரும்பாலும் வரம்பு மீறிய யதார்த்தமற்ற மற்றும் நியாயமற்ற கோரிக்கைகள் இருப்பதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி தெரிவித்துள்ளார். இந்த பட்டியலில் உள்ள பெரும்பாலான கோரிக்கைகளுக்கு ஈரான் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாக கூறியிருந்த நிலையில் மேற்படி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அத்தோடு தற்போது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் வாஷிங்டனிடமிருந்து வரும் செய்திகள் இடைத்தரகர்கள் மூலமாக மட்டுமே தெரிவிக்கப்படுகின்றன என்றும் பகாஜி கூறியுள்ளார். இதேவேளை பிராந்திய நாடுகளுடன் பாகிஸ்தான் ஏற்பாடு செய்த சமீபத்திய கூட்டங்கள் எதிலும் ஈரான் பங்கேற்கவில்லை என்றும் அவை ஈரானால் ஒப்புக்கொள்ளப்படாத ஒரு கட்டமைப்பின் வடிவத்தில் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் அண்டை நாடுகளுடன் நடத்தும் கூட்டங்கள் அவர்களை வடிவமைத்த ஒரு கட்டமைப்புக்குள் நடைபெறுகின்றன. மேலும் நாங்கள் இந்த கட்டமைப்பில் பங்கேற்கவில்லை என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான அமெரிக்க விமானங்களுக்கான எங்களது வான்பகுதிகளை மூடிவிட்டோம் என்று ஸ்பெயின் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டின் பெண் பாதுகாப்பு அமைச்சரான மார்கரிட்டா ரோபல்ஸ் இதை தெரிவித்துள்ளார். இதனால் ஈரானை தாக்க அமெரிக்க போர் விமானங்கள் ஸ்பெயின் வான்பகுதியை கூட பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயின் வான்வழியை மூடியதால் அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் ஸ்பெயினை சுற்றி கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. இது அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான செலவையும் பயண நேரத்தையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. ஸ்பெயினின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அந்நாட்டுடனான வர்த்தகத்தை துண்டித்து விடுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். பிரதமர் பெட்ரோ சான்சேஸ் தலைமையிலான ஸ்பெயினின் இடதுசாரி அரசாங்கம் இந்த தடையை விதித்துள்ளது. ஈரானில் தமது ராணுவ நடவடிக்கைகளை முடிக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா ஒரு புதிய மற்றும் மிகவும் நியாயமான ஆட்சியுடன் தீவிர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளது. இதில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் விரைவில் ஒரு உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் ஹோர்முஸ் ஜலசந்தியும் உடனடியாக பயன்பாட்டிற்கு திறக்காவிட்டால் இதுவரை தொடாத அவர்களின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள் மற்றும் கார்க் தீவு ஆகியவற்றை வெடிவைத்து தகர்த்து முற்றிலுமாக அழிப்பதன் மூலம் ஈரானில் நமது இனிமையான தாக்குதலை முடிக்கு கொண்டு வருவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பழைய ஆட்சியில் 47 ஆண்டுகால பயங்கரவாத ஆட்சியில் ஈரான் படுகொலை செய்து கொன்ற நமது பல வீரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பழிவாங்கும் நடவடிக்கையாக இது இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.